கடலைப் போல ஆழமான காதல், அலைகளைப் போல மென்மையான நினைவுகள், எல்லையற்ற நேசத்தைப் போல விரியும் பெருங்கடல். இந்த கவிதையில் கடலின் அழகும் அமைதியும் ஆழமும் காதலுடன் இணைத்து கூறப்பட்டுள்ளது. அலைகள் கால்களை தழுவுவது போல் காதல் மனதை மெதுவாக ஆட்கொள்கிறது. எல்லையற்ற கடலைப் போலவே காதலும் எல்லையற்றது, முடிவில்லாதது. கடல், என் காதலின் உருவகம் அலை அலையாய் வந்து கால்களைத் தழுவி பாறையோடு மோதி நுரையைத் தூவி சூரியன் காய்ந்தும் நிலவின் ஒளியில் நீந்தியும் மௌனமாயிருக்கும் என் காதல் கடல். மீன்கள் அதில் துள்ளி, நண்டுகள் அதில் ஓடி, படகுகள் அதில் மிதந்து, கப்பல்கள் அதில் ஓடி, எண்ணங்கள் எல்லாம் அதில் கரைந்து போக அழகாய் உறைந்திருக்கும் என் காதல் கடல். அமைதியாய் அமர்ந்து அதில் கலந்த என் மனம், பெருங்கடல் போல விரியும் என் நேசம், எல்லையற்ற காதல், முடிவில்லாத ஆசை, உன்னில் கரைந்திருக்கும் என் காதல் கடல். இந்த கவிதை வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு உணர்வு. கடல் எப்படி மெதுவாக அலைகளை அனுப்பி கால்களை தழுவுகிறதோ, அதுபோல காதலும் மெதுவாக மனதை ஆட்கொள்கிறது. கடலின் ஆழத்தைப் போல காதலும் ஆழமானது. கடலின் எல்லையற்ற தன்மையைப் போலவே காதலுக்கும் எல்லையில்லை. அலைகள் வந்து போகும் போலவே நினைவுகளும் வந்து போகும். ஆனால் காதலின் பெருங்கடல் எப்போதும் நம்முள் உறைந்திருக்கும். இந்த கவிதை இயற்கையின் அழகையும் காதலின் ஆழத்தையும் இணைக்கிறது. அலைகளின் ஒலி காதலின் இதய துடிப்பைப் போல், நிலவின் ஒளி காதலின் மென்மையை குறிக்கிறது. பாறையை மோதும் அலை காதலின் ஆவலைச் சொல்கிறது. கப்பல்கள், படகுகள் போல் வாழ்க்கையின் பயணத்தில் காதல் எப்போதும் நம்மை தாங்கிக் கொண்டு செல்கிறது. இது வெறும் காதல் கவிதை அல்ல, இது ஒரு நினைவு, ஒரு உணர்வு, ஒரு பெருங்கடல். எல்லையற்ற நேசத்தையும் முடிவில்லாத ஆசையையும் சொல்வது. இதை கேட்கும்போது உங்களின் மனம் கடலின் கரையில் அமர்ந்திருப்பதைப் போல அமைதியாகும். உங்கள் உள்ளம் நினைவுகளின் அலைகளில் மூழ்கும். காதலின் ஆழம், இயற்கையின் அழகு இரண்டும் கலந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். கடலைப் பற்றிய கவிதை இதோ. கடல் அலை அலையாய் வந்து கால்களை தழுவி பாறையோடு மோதி நுரையைத் தூவி சூரியன் காய்ந்து நிலவின் ஒளியில் நீந்தி மௌனமாயிருக்கும் என் காதல் கடல். மீன்கள் அதில் துள்ளி, நண்டுகள் அதில் ஓடி, படகுகள் அதில் மிதந்து, கப்பல்கள் அதில் ஓடி, எண்ணங்கள் எல்லாம் அதில் கரைந்து போக அழகாய் உறைந்திருக்கும் என் காதல் கடல். அமைதியாய் அமர்ந்து அதில் கலந்த என் மனம் பெருங்கடல் போல விரியும் என் நேசம், எல்லையற்ற காதல், முடிவில்லாத ஆசை, உன்னில் கரைந்திருக்கும் என் காதல் கடல். விளக்கம்: இந்த கவிதையானது கடலின் அழகையும் அமைதியையும் ஆழத்தையும் காதலோடு ஒப்பிட்டுச் சொல்கிறது. கடல் எப்படி மெதுவாக அலைகளை அனுப்பி கால்களை தழுவுகிறதோ, அதேபோல காதலும் மெதுவாக மனதை ஆட்கொள்கிறது. கடலின் ஆழத்தையும் எல்லையற்ற தன்மையையும் காதல் அன்பின் ஆழத்திற்கும் எல்லையற்ற தன்மைக்கும் உருவகமாக பயன்படுத்துகிறது. கடல் அலைகள் வந்து கரையை தழுவும் ஒவ்வொரு தருணமும் மனசுக்கு ஒரு சாந்தி தருது. சூரியன் உதிக்கும் பொழுது அதன் ஒளி நீரில் நடனம் ஆட, நிலவு எழும் வேளையில் கடல் ஒரு வெள்ளி ஆடை போர்த்திக் கொள்கிறது. அலை ஒலி, காற்றின் மெல்லிய இசை, இவை அனைத்தும் மனதை அமைதிக்குள் ஆழ்த்தும் ஒரு இயற்கை இசை போல. கடலை பார்த்தால் கவலைகள் கரையோடு சேர்ந்து மறைந்து போகும். கடல் அலைகள் கரையை தழுவும் ஒவ்வொரு தருணமும் அது இயற்கையின் இதயத் துடிப்பு போல. அலைகள் வந்து போகும் ஒலி மனதில் இருந்த கவலைகளை மெதுவாக கழுவிச் செல்கிறது. சூரியன் உதிக்கும் பொழுது தங்க நிற ஒளியில் மிளிரும் அலைகள் மனசுக்கு ஒரு புதிய நாளின் நம்பிக்கையை தருகின்றன. நிலவு எழும் வேளையில் வெள்ளி நிற ஆடை போர்த்திக் கொண்டு அமைதியாகத் திளைக்கும் கடல், அது ஒரு கனவு போல தோன்றுகிறது. கடலை பார்த்தால் நம் சிந்தனைகள் எல்லாம் சிறியதாகி விடுகின்றன. அலைகள் சொல்லுவது போல, வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இயல்பு, அவற்றை ஏற்று முன்னேறினால் மனசுக்கு எப்போதும் சாந்தி கிடைக்கும் என. இந்த அமைதியான நீலக் கடலே நம் மனதுக்கு ஒரு சிகிச்சை, நம் ஆன்மாவுக்கு ஒரு உற்சாகம்.
கடலில் நாம் பெறும் பயன்கள் கடல் நம் வாழ்க்கையின் அங்கமாயிருக்கும் பேரருள். அலைகளால் மட்டுமல்ல, வளங்களாலும் நம்மை வளமாக்குகிறது. கடலிலிருந்து நாம் என்ன பயனடைகிறோம் தெரியுமா? 1. உணவு பாதுகாப்பு. மீன்கள், ஈரால்கள், நத்தைகள் நமக்கு முக்கியமான சத்தான உணவுகள். கடல் வளம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் பசியை போக்குகிறது. 2வது வேலைவாய்ப்பு. மீனவர்கள், துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, சுற்றுலா இவை அனைத்தும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளன. 3வது மருந்து வளம். கடல் உயிரினங்களிலிருந்து பல மருந்துகள், நோய் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. 4வது சூழலியல் சமநிலை. கடல் பசுமை கூழ்மண்டலத்தை கிரீன்ஹவுஸ் கேஸ் கட்டுப்படுத்தி காலநிலையை சமநிலைப்படுத்துகிறது. பவளப்பாறைகள் கடற்கரையை அரிப்பில் இருந்து காக்கின்றன. 5வது சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு. கடற்கரை சுற்றுலா, விளையாட்டு, நீர்மூழ்கிப் பயணம் இவை அனைத்தும் மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் தருகின்றன. 6வது எரிசக்தி வளம். கடலிலிருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் காற்றாலை, அலைசக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க சக்திகள் பெறப்படுகின்றன. முடிவு: கடல் நம் வாழ்வின் துணை. அதை காப்பது நம் கடமை. கடலை நேசி, பாதுகாப்போம். நம்மையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம். கடலின் வரலாறு என்பது சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகளிலிருந்து உருவானது. மேலும் இது உலகின் பெரும் பகுதிக்கு நீரையும், காலநிலை மாற்றத்தையும், பல்வேறு வளங்களையும் வழங்கியுள்ளது. பண்டைய காலத்தில் கடல் என்பது மனிதர்கள் அறிந்த ஒரு பெரிய உலகமாகவும், காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்த வாழ்வின் ஆதாரமாகவும் இருந்தது. கடலின் உருவாக்கம் மற்றும் அதன் பங்கு ஆரம்பகால தோற்றம். பூமியில் எரிமலைகள் வெடித்தபோது வெளிப்பட்ட பொருள்களிலிருந்து கடல் நீர் உருவானது. இது சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்று நம்பப்படுகிறது. பூமியின் காலநிலை கட்டுப்பாடு. கடல் பூமியின் காலநிலையை பாதிக்கிறது மற்றும் ஒழுங்குபடுத்துகிறது, மேலும் கிரகத்தின் இதயம் போல் செயல்படுகிறது. மனிதர்களுக்கு ஆதாரமாக மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள், தாதுக்கள், எண்ணெய், இயற்கை வாயு, முத்து மற்றும் உப்பு போன்ற பல்வேறு இயற்கை வளங்களை கடல் தன்னகத்தே கொண்டுள்ளது. கடல் சார்ந்த வரலாற்றின் முக்கிய அம்சங்கள். பரிணாம வளர்ச்சியின் பிறப்பிடம். முதல் உயிரினங்கள் பூமியில் தோன்றியதிலிருந்து சுமார் 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக கடலிலிருந்துதான் பரிணாம வளர்ச்சியும் மாற்றமும் நிகழ்ந்து வருகிறது. உருமாறும் உலகம். கடல் நிலப்பரப்பு எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அலைகளின் கீழ் உள்ள உலகம் தொடர்ந்து உருவாகி வருகிறது. மனிதகுல வரலாற்றில் முக்கியத்துவம். வரலாறு முழுவதும் கடல் என்பது மனிதர்கள் தங்கள் வாழ்வின் பெரும் பகுதிக்கு ஆதாரமாகவும், பயணங்கள் மேற்கொள்ளவும், வளங்களை பெறவும் ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கின்றது. இறுதியாக, கடல் என்பது வெறும் நீர்ப்பகுதி மட்டுமல்ல, இது பூமியின் மிக முக்கியமான இயற்கை ஆதாரங்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வடிவங்கள் மற்றும் வளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. முதலில், பூமியின் மேற்பரப்பில் 71% கடல் ஆக்கிரமித்துள்ளது. இது பூமியின் மொத்த நீரில் சுமார் 96.5% ஐக் கொண்டுள்ளது, அதாவது 320 மில்லியன் கன மைல்கள் அளவு. பூமியின் அளவோடு ஒப்பிடும்போது பூமியின் நீரின் ஒப்பீட்டு அளவை குறிக்கும் நீலக்கோளங்களை பூகோள விளக்கப்படம் காட்டுகிறது. இந்த நீர்க்கோளங்கள் இவ்வளவு சிறியதாகத் தெரிவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? நீர் ஒருபோதும் அசையாமல் அமர்ந்திருப்பதில்லை. நீர் சுழற்சிக்கு நன்றி. நமது கிரகத்தின் நீர் வழங்கல் தொடர்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும், ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2. 50 முக்கியமான தாதுக்களில் 37 கடலில் காணப்படுகின்றன. ஒரு முக்கியமான கனிமம் என்பது எரிபொருள் அல்லாத கனிமம் அல்லது கனிமப் பொருளாகும். இது ஒன்று அமெரிக்காவின் பொருளாதார அல்லது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானது. மேலும் 2. இடையூறுக்கு ஆளாகக்கூடிய விநியோகச் சங்கிலியை கொண்டுள்ளது. நமது தேசிய பாதுகாப்பு
பொருளாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பில் முக்கியமான கனிமங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன என்று நீர் மற்றும் அறிவியலுக்கான உள்துறை உதவிச் செயலாளர் தான்யா ட்ருஜிலோ கூறுகிறார். USGS தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு முக்கியமான விநியோகச் சங்கிலிகளில் வளர்ந்து வரும் சிக்கல்களுக்கான அடிவானத்தை ஸ்கேன் செய்கிறது, மேலும் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் சாத்தியமான இடையூறுகளுக்கு நாட்டின் தற்போதைய பாதிப்புகளை அடையாளம் காட்டுகிறது. கடலில் காணப்படும் சில கனிமங்களில் ஆண்டிமனி, கோபால்ட், லித்தியம், மாங்கனீசு மற்றும் டைட்டானியம் ஆகியவை அடங்கும். 3வது, கடல் பூமியின் இதயம் போல செயல்பட்டு பூமியின் காலநிலையை பாதிக்கிறது மற்றும் ஒழுங்குபடுத்துகிறது. மனித சுற்றோட்ட அமைப்பைப் போலவே கடல் நீரோட்டங்களும் உலகம் முழுவதும் வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் பரப்புகின்றன. பசிபிக் பெருங்கடல் படுகையில் உள்ள எல் நினோ தெற்கு அலைவு ENSO மற்றும் அட்லாண்டிக்கில் உள்ள வளைகுடா நீரோடை நீரோட்டம் போன்ற இயற்பியல் கடல்சார் செயல்முறைகள் உலகளவில் காலநிலையை பாதிக்கலாம். நீண்டகால ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காக நமது இதயங்கள் கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டியது போலவே இந்த செயல்முறைகளையும் அவை நமது காலநிலையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள USGS நமது பெருங்கடல்களை ஆய்வு செய்கிறது. நமது கடல் காலநிலை அமைப்பு எவ்வாறு மாறுகிறது என்பதை கண்காணித்து கணிப்பதில் இந்த அறிவு மிகவும் முக்கியமானது. இது நமது மாறிவரும் உலகில் மக்களையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதிக்கிறது. வடக்கு அட்லாண்டிக் வரைபடம் ஆதாரங்கள் விளைகுடா நீரோடை வடக்கு அட்லாண்டிக் நீரோட்ட அமைப்பின் தோராயமான பாதையை விளக்கும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் வரைபடம். ஆதாரங்கள் பயன்பாடு. சில உள்ளடக்கங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஊடக விவரங்களைக் காண்க. ஆர்க்டிக் பகுதி நீரோட்டங்கள். நீல நீரோட்டங்கள் குளிர்ந்த, ஒப்பீட்டளவில் புதிய நீர். சிவப்பு நீரோட்டங்கள் சூடான உப்பு நீர். ஆர்க்டிக் பெருங்கடலில் சூடான நீரோட்டங்களின் உப்பு உள்ளடக்கம் அவற்றை அடர்த்தியாக்குகிறது, எனவே அவை புதிய குளிர் நீரோட்டங்களுக்கு கீழே பாய்கின்றன. 4. பூமியின் முழு மேற்பரப்பையும் மூடுவதற்கு கடலில் போதுமான உப்பு உள்ளது. கடலில் உள்ள உப்பை அகற்றி பூமியின் நிலப்பரப்பில் சமமாக பரப்ப முடிந்தால் அது 500 அடி 166 மீட்டர் தடிமனான ஒரு அடுக்கை உருவாக்கும். இது 40 மாடி அலுவலக கட்டிடத்தின் உயரத்திற்கு சமம். கடல் ஏன் உப்பாக இருக்கிறது? இந்த உப்பு பெரும்பாலும் நிலத்தில் உள்ள பாறைகளிலிருந்து வருகிறது, மேலும் மழைநீர் ஓடை மற்றும் ஆற்று உள்ளீடுகள் மூலம் கடலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கடலின் அடிப்பகுதியில் உள்ள நீர் வெப்ப துவாரங்கள் வழியாகவும் இதை கடலுக்குள் செலுத்தலாம். 5. உலகப் பெருங்கடலில் 10% குறைவான பகுதிகளும் அமெரிக்க நீரில் 50% குறைவான பகுதிகளும் வரைபடமாக்கப்பட்டுள்ளன. அது அவ்வளவு பெரிய விஷயமல்ல, மேலும் அங்கு ஆராய நிறைய இருக்கிறது. பூமியின் ஆழமான கடல் பகுதிகளை விட விண்வெளியின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளைப் பற்றி மனிதர்கள் அதிகம் அறிந்திருக்கிறார்கள். கடலை பற்றி தெரிந்து கொள்ள இத்தனை செய்திகளா? கடலை பற்றிச் சொல்ல கடலை விட அதிக செய்திகள் உள்ளன. 7 கடல்கள் என்னென்ன? கடலுக்குள் என்னென்ன உள்ளன? கடல் எல்லைகளை நாடுகள் எப்படி வரையறுக்கின்றன? கடலின் அதிசயங்கள், அற்புதங்கள் என்னென்ன? கடல் ஆராய்ச்சிகள் கண்டடைந்தது என்ன? கடல் புவியின் அனைத்து பெருங்கடல் நீரையும் உடனிணைத்த ஓர் அமைப்பாகும். இவ்வமைப்பில் பெருங்கடல்கள் என்று அழைக்கப்படும் அட்லாண்டிக், பசிபிக், இந்திய பெருங்கடல், தென்முனை பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் ஆகிய 5ம் அடங்கும். கடல் இந்த உலகின் 71% மேற்பரப்பினை மூடியுள்ளது. இதனால் மனிதர்களும் தரைவாழ் விலங்குகளும் வாழக்கூடிய இடம் மீதமுள்ள 29% மட்டுமே. பெரும்பாலான மேற்பரப்பினை கடல் முடியுள்ளதால் இந்த பூமியை நாம் நீல கிரகம் என்றும் அழைக்கிறோம். இந்த கட்டுரையில் கடலை பற்றி சில சுவையான தகவல்களை நாம் காண்போம். காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் பருவக்காற்று மூலம் ஏற்படும் மலைகளும் கடலையே சார்ந்துள்ளன. தமிழில் கடலை முன்னீர் என்று கூறுகின்றனர். இதன் பொருள் கடல் 3 மூலங்களிலிருந்து தனது நீரை பெறுகிறது என்று பொருள். இந்த 3 மூலங்கள் ஆற்று நீர், மழை நீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியனவாகும். கடல்கள் இயற்கையின் படைப்பில் மிகவும் சுவாரஸ்யமானவை, அற்புதமானவை. கடல்களின் சராசரி ஆழம் 4 கிலோமீட்டர்கள்.
கடலின் மிக ஆழமான பகுதி 11 கிலோமீட்டர்கள். உலகின் மிக ஆழமான கடல் பகுதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடலின் ஆழம் கடல் மட்டத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை விட அதிகமாகும். கடல்கள் மிக அதிக எண்ணிக்கையிலான செடிகள் மற்றும் விலங்குகளுக்கு வாழிடமாகும். கடலின் மேற்பரப்பு ஒன்றாக காணப்பட்டாலும் உலகின் வெவ்வேறு பாகங்களில் உள்ள கடல் நீரின் வெப்பநிலை, உப்பின் அளவு, அடர்த்தி ஆகியன வேறுபடுகின்றன. புவியின் தோல். நாம் வாழுகின்ற இந்த புவிக்கோளின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. மண்ணில் எத்தனை விந்தைகள் உள்ளனவோ அதைவிட கூடுதலாக ஆழ்கடலுக்கு உள்ளே விந்தைகள் நிறைந்து உள்ளன. கடல்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் கடலை விட அதிகம் என்றே சொல்லலாம். உலக நாடுகளின் மொத்த கடற்கரை நீளம் 3,15,000 மைல்கள், ஏறத்தாழ 5,50,000 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் கடற்கரை 7,517 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது. அதில் தமிழ்நாட்டின் கடற்கரை 997 கிலோமீட்டர்கள் நீளம். கடலின் எடை கடலில் உள்ள தண்ணீரின் மொத்த எடை 1,450 பில்லியன் மெட்ரிக் டன்கள் ஆகும். எப்படி வாசிப்பது என்று மலைப்பாக இருக்கின்றதா? ஆயினும் இது புவியின் மொத்த எடையில் ஒரு விழுக்காடு கூட இல்லை. வெறும் 0.022 விழுக்காடுதான். உலகின் மேற்பரப்பில் 2 பங்கு கடல் என்றாலும் அந்த கடலும் நிலத்துக்கு மேலேதானே அமைந்துள்ளது. பூமியின் குறுக்குவெட்டு நீளம் சுமார் 12,700 கிலோமீட்டர்கள் ஆகும். அதில் மேல்பரப்பில் சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே கடல் நீர் இருக்கின்றது. நிலத்தில் உள்ள கற்கள், பாறைகள், மலைகள், மணலின் எடைதானே நீரை விட அதிகம். நமது உடலை மூடியுள்ள தோல் போல இந்த உலகை கடல் மூடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அதாவது உட்புறம் நெருப்புக் குழம்பாக கொதித்துச் சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த புவியின் மேற்பரப்பை குளிர்விக்கின்ற ஒரு குளிர்விப்பானாக கடல் அமைந்திருக்கின்றது. எனவே அதை புவியின் தோல் என்றே. கடலின் வகைகள் 7. உலகில் 5 பெருங்கடல்கள் உள்ளன என்று நாம் படித்திருக்கிறோம். அதை இப்போது 7ஆக பகுக்கிறார்கள். வட தென் அட்லாண்டிக் பெருங்கடல், வட தென் பசிபிக் பெருங்கடல், இந்தியப் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் என்பவையே அந்த 7 பெருங்கடல்கள். அழைக்கலாம். கடலின் வகைகள் 7. உலகில் 5 பெருங்கடல்கள் உள்ளன என்று நாம் படித்திருக்கிறோம். அதை இப்போது 7ஆக பகுக்கிறார்கள். வட தென் அட்லாண்டிக் பெருங்கடல், வட தென் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் என்பவையே அந்த 7 பெருங்கடல்கள். தமிழ் இலக்கியங்களில் உப்புக்கடல், கரும்பச்சாற்றுக்கடல், மதுக்கடல், நெய்க்கடல், தயிர்க்கடல், பாற்கடல், சுத்த நீர்க்கடல் என 7 கடல்களைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. 4 புறமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தீவு என்று அழைக்கிறார்கள். கடல்களின் உள்ளே அமிழ்ந்து கிடக்கின்ற மலைகளின் உச்சிப்பகுதி கடலுக்கு மேலே நீட்டிக் கொண்டிருக்கும். அதுதான் தீவுகள் ஆகும். 3 புறங்களில் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு தீபகற்பம். பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு கிழக்கே, அமெரிக்காவுக்கு மேற்கே இடைப்பட்ட பகுதியில் பரந்து விரிந்து உள்ளது. உலகில் தற்போதுள்ள அனைத்து நாடுகளின் நிலப்பரப்பையும் பசிபிக் கடலுக்கு உள்ளே வைத்தாலும் அதற்கு மேலும் ஆப்பிரிக்க கண்டத்தின் நிலப்பரப்பை வைக்கின்ற அளவுக்கு பசிபிக் கடல் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. ஆயினும் கடலில் தீவுகள் குறைவு. மிகச்சிறிய தீவுகளே உள்ளன. இந்த புவி கிழக்கு நோக்கிச் சுழல்வதால் காற்று மேற்கு நோக்கி வீசும். இடையில் தடுப்புகள் ஏதும் இல்லாததால் பசிபிக் கடலில் காற்றின் வேகம் அதிகம். எனவே கிழக்கு நோக்கி கப்பலை செலுத்துவது கடினம். தென் பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய அலைகள் உருவாகின்றன. உலகின் பெரும்பாலான சுனாமி தாக்குதல்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதியில்தான் ஏற்படுகின்றன. அக்கடலுக்கு உள்ளே ஏற்படுகின்ற நிலநடுக்கங்களால் பொங்குகின்ற அலைகள் ஜப்பானிய கடற்கரையைத்தான் தாக்குகின்றன. எனவேதான் கடலின் கோர விளையாட்டுக்கு அடிக்கடி இலக்கு ஆகிறது ஜப்பான். அண்டார்டிகா பகுதியிலிருந்து பிரிந்து வருகின்ற பனிப்பாறைகள் பசிபிக் கடலில் மிதந்து கொண்டே பல இடங்களுக்கு நகர்ந்து செல்கின்றன. ஆனாலும் உருகுவதில்லை. 8 மாதங்கள் வரையிலும் உருகாமல் அப்படியே மிதந்து கொண்டே நியூசிலாந்து வரையிலும் வருகின்றன. ஆழம். அது அளக்கும் ஆழமல்ல. தரையிலிருந்து கடலுக்கு உள்ளே ஓரிரு மைல்கள் வரை இருக்கும் பகுதியை நாடுகளின் எல்லை என வரையறுத்து இருக்கிறார்கள். இந்த பகுதியில் கடலின் ஆழம் சராசரியாக 600 அடி இருக்கலாம். இதற்கு அப்பால்தான் உண்மையான கடலின் ஆழம் தொடங்குகிறது. இதற்கு காண்டினென்டல் ஷெல்ஃப்னு பெயர். இந்த பகுதியிலும் 3 விழுக்காடுதான் கடல் உள்ளது. அதற்குப் பிறகுதான் 97 விழுக்காடு கடல் இருக்கிறது. இங்கு ஆழம் 13,000 அடியில் இருந்து தொடங்குகிறது. இந்த பகுதியை அபிஸ் என்று அழைக்கிறார்கள். இதன் உள்ளே பிரம்மாண்டமான சமவெளிகள், ஏகப்பட்ட எரிமலைகள், படுகுழிகள், மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கின்றன.
சூரிய ஒளி கடலுக்கு உள்ளே 100 அடி ஆழம் வரையிலும் தான் தெளிவாக இருக்கும். அதற்கு கீழே போக போக சூரிய ஒளி மங்கிக் கொண்டே போகும். கும்மிருட்டுதான். கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனிதனின் தூக்கத்தை கெடுத்தது. கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் கடலுக்கு அடியில் ஏதோ இருக்கிறது என்று சொன்னதைக் கேட்ட அவரது சீடர் அலெக்சாண்டர் என்பவர் ஒரு கண்ணாடி பலூன் வடிவத்தைச் செய்து அதற்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு கடலுக்கு உள்ளே சிறிது ஆழத்துக்குச் சென்று வந்தார். அப்போது அவர் பிரம்மாண்டமான திமிங்கலத்தை பார்த்ததாகச் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு கருவியின் துணையும் இல்லாமல் மூச்சை அடக்கிக் கொண்டு ஒருவர் 285 அடி ஆழம் வரையிலும் இறங்கியிருக்கிறார். ஒரு கயிற்றில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஸ்லேட்டு பலகையை கட்டிவிட்டார்கள். அந்த பலகைகளில் கையெழுத்து போட்டுவிட்டு வரச் சொன்னார்கள். 285 ஆவது ஸ்லேட்டு வரை கையெழுத்து போட்டுவிட்டு சுயநினைவை இழந்துவிட்டார். இதுதான் மூச்சை அடக்கி கடலில் நீண்ட நேரம் மூழ்கிய சாதனை. கடல் எல்லையை எப்படி வரையறுக்கிறார்கள்? 1982 ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மன்றம் ஒரு அமைப்பை உருவாக்கி உலக நாடுகளின் கடல் எல்லைகளை வரையறுத்தது. இவர்கள் வரைந்த ஒப்பந்தத்தில் இதுவரையிலும் 158 நாடுகள் கையெழுத்து இட்டு உள்ளன. கடலில் 3 வகையான எல்லைகள் வரையறுக்கப்பட்டு உள்ளன. கரையிலிருந்து 6 நாட்டிகள் மைல் தொலைவுக்கு உட்பட்டது கரைக்கடல். இதில் கட்டுமர மீனவர்கள் மீன் பிடிக்கலாம். அடுத்த 6 நாட்டிகள் மைல் அண்மை கடல். இதில் விசைப்படகு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம். அதன் பின் உள்ளதுதான் ஆழிக்கடல். இதில் கப்பல்களில் மீன் பிடிக்கலாம். இப்போது கரை ஓரங்களில் மீன்வளம் குறைந்துவிட்டது. ஒரு நாட்டின் கடல் எல்லையான 12 நாட்டிகள் மைல் என்பது தோராயமாக 22.2 கிலோமீட்டர்கள் ஆகும். அந்த எல்லைக்கு உள்ளே பயணிகள் கப்பல் போகலாம். ஆனால் மீன்பிடிக் கப்பல்கள், போர்க்கப்பல்கள், வணிகக் கப்பல்கள் செல்வதற்கு அந்த நாட்டின் கடலோர காவல் படையின் ஒப்புதலை பெற வேண்டும். மீன்பிடி படகுகளில், மரக்கலங்களில், கப்பல்களில் அந்தந்த நாட்டின் தேசிய கொடிகள் பறக்க வேண்டும். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஒரு நாட்டின் கடல் எல்லை 6 கிலோமீட்டர்கள் என்ற அளவில் இருந்தது. ஏனெனில் அப்போதிருந்த பீரங்கிகள் வீசுகின்ற குண்டுகள் 6 கிலோமீட்டருக்கு மேல் பாயாது. எனவேதான் அத்தகைய கட்டுப்பாடு. ஆனால் இப்போது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் வந்துவிட்டன. இப்போதும் சிங்கப்பூர், ஜோர்டான் போன்ற நாடுகள் தங்களுடைய கடல் எல்லையை 6 கிலோமீட்டர்கள் என்ற அளவிலேயே நிறுத்திக் கொண்டு உள்ளன. கடலோர காவல் படையினர் ஒரு நாட்டின் கடல் எல்லைக்கு அப்பால் மேலும் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கும் சென்று கண்காணிப்பு, காவல் பணிகளில் ஈடுபடலாம். அதற்கு மேல் பொருளாதார எல்லை என்று ஒன்று உள்ளது. அதன்படி சுமார் 393 கிலோமீட்டர் வரையிலும் கடலில் உள்ள எல்லா வளங்களும் அதற்கு அருகில் கரையைக் கொண்டு உள்ள நாட்டுக்கே சொந்தமாகும். மீன் பிடிப்பது, பெட்ரோல் எடுப்பது போன்ற உரிமைகளை அந்த நாடு கொண்டு உள்ளது. கணக்கில்லா கடல் வாழ் உயிரினங்கள். இந்த உலகில் மனிதன், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள், நுண்ணுயிரிகள் என எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. உலகில் வாழும் உயிரினங்களுள் தரையில் வாழும் உயிரினங்கள் ஒரு விழுக்காடு மட்டும்தான். 99 விழுக்காடு உயிரினங்கள் கடலில்தான் வாழுகின்றன. உலகின் மேற்பரப்பில் முதலில் தோன்றிய உயிரினமே கடல் பாசிதானே. சுமார் 25 மில்லியன் உயிரினங்கள் கடலுக்கு உள்ளே வாழ்வதாக கணிக்கிறார்கள். அவற்றுக்கெல்லாம் பெயர் கொடுத்து முடிக்கவே இன்னும் பல 100 ஆண்டுகளாகும். தமிழில் எத்தனையோ கடல் வாழ் உயிரினங்களின் பெயர்களைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன. எனவே நீங்கள் ஒரு புதிய கடல் உயிரினத்தைப் பற்றி ஆராய்ந்தால் அதன் உடல் அமைப்பு, குணநலன்களை குறிக்கும் வகையில் அதற்கு தமிழ் பெயரைச் சூட்டுங்கள். கடலில் 4 கிலோமீட்டர் ஆழம் வரையிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன. அங்கே ஒளிரும் மீன்கள் உள்ளன. கடலில் கொட்டப்படும் கழிவுகள் நாம் கடலில் இருந்து பிடிக்கின்ற மீன்களைப் போல 3 மடங்கு கழிவுகளை கடலில் கொட்டுகிறோம். இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும்? சென்னை நகரில் ஓடிக்கொண்டிருந்த கூவம் ஆற்றில் குப்பைகளை கொட்டி நிறைத்ததைப் போல கடலும் குப்பைகளால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டு உள்ளது. எண்ணிப் பாருங்கள் அப்படியொரு நிலைமையை. அதெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியாது. எனவே மனிதர்கள் நிலத்தில் உருவாக்குகின்ற பல குப்பைகளை அழிப்பது எப்படி என்பதுதான் இப்போது நம் முன் உள்ள மிகப்பெரிய கேள்வி.